இன்று நாம் தரிசிக்கக்கூடிய திருத்தலம் தலவரிசையிலே 64வது திருத்தலம். சோழ நாட்டு வடகரை திருத்தலங்களிலே 10வது திருத்தலம். இத்திருத்தலம் திருப்பல்லவனீஸ்வரம் என்று நம்முடைய ஞானசம்பந்த தேவாரத்திலே வருகிறது. இன்று காவிரி பூம்பட்டினம், பூம்புகார் என்று 2 பெயர்களிலே வழங்கப்படுகிறது. பெரும்பாலும் பூம்புகார் என்ற வார்த்தையே நிறைய பேருக்கு தெரிகிறது. ஏனெனில் காவிரி பூம்பட்டினம் கடல் கொண்ட நகரமாக மாறியது, பழைய பூம்புகார். ஆக இன்று சிறிய கிராமம் போல இருந்து ஓரளவு ஏதோ டூரிஸ்ட்னால அந்த இடம் புகழ் பெற்றுள்ளது. இந்த திருத்தலம் பல்லவ மன்னர்கள் வழிபாடு செய்த திருத்தலம். நாவுக்கரசடிகள் கல்லில் மிதந்த பிறகு அங்கே மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியின் மகனான நரசிம்ம பல்லவன் காலத்திற்கு இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டதாக பதிவுகள் கிடைத்துள்ளன. பட்டினத்தடிகள், இயற்பகை நாயனார் ஆகியோர் பிறந்த இடம் இது. சிலப்பதிகாரம் தொடங்குவதும் இத்திருத்தலத்தில் தான். சீர்காழி, சிதம்பரம், திருச்சாய்க்காடு, மயிலாடுதுறை முதலிய ஊர்களிலிருந்து பல இடங்களில் இருந்தும் பூம்புகாருக்கு பேருந்து வசதி உள்ளது. பூம்புகாருக்குள் நுழையும் பொழுது எல்லையில் உள்ள கண்ணகி வளைவை தாண்டியதும் சாலை ஓரத்திலேயே இந்த பல்லவனீஸ்வரம் இருக்கிறது. பெருமானுடைய திருநாமம் பல்லவனேஸ்வரர், இறைவி சௌந்தரநாயகி, தலமரம் மல்லிகை புன்னை. நாங்கள் சென்ற பொழுது இந்த புன்னை மரம் மட்டும் இருந்தது, மல்லிகை இல்லை. இப்பொழுது ஏதேனும் மாற்றம் இருந்திருந்தால் அதை பற்றி தகவல்கள் போதுமான அளவு அடியேனுக்கு தெரியவில்லை. இந்த திருத்தலத்திலே தீர்த்தம் காவிரி. கோயிலுக்கு எதிரிலே அகத்தியர் உண்டாக்கிய ஜானவி தீர்த்தம் என்ற திருக்குளம் உள்ளது. ஆக இங்கு 2 தீர்த்தங்கள், ஒன்று காவிரி, 2வது ஜானவி தீர்த்தம். ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் பெற்ற திருத்தலம். ராஜகோபுரம் 5 நிலைகளை உடையது. அப்படியே கோயிலுள் நுழைகிறோம். கோபுர வாயிலை கடக்கும் பொழுது இடப்பால் அதிகார நந்தியினுடைய சன்னிதானம் உள்ளது. அவரை வணங்கி வாயிலை கடந்து வந்தால் வெளிச்சுற்றிலே சூரியன், அது அல்லாமல் 4 சிவலிங்க திருமேனிகள் இருக்கின்றன. கைகூப்பி நின்ற நிலையிலே பட்டினத்தடிகளுடைய சன்னதி இருக்கிறது. விநாயகர் அடுத்துள்ள சுப்பிரமணிய சன்னதியில் முருகப்பெருமானின் உருவம் பெரிதாக உள்ளது. அடுத்து கஜலட்சுமி சன்னதி. ஒரே சன்னதிக்குள் இந்த தலத்தில் மட்டும் சற்று வித்தியாசமாக சனி பகவான், பைரவர், சந்திரன் ஆகிய திருமேனிகள் வைக்கப்பட்டுள்ளன. மற்ற இடங்களில் இவ்வாறு இருக்காது. இங்கே மட்டும் ஒரே சன்னதியிலே சனி பகவானும் பைரவரும் சந்திரனும் வைக்கப்பட்டுள்ளனர். வெளிமண்டபத்திலே தளப்பதிக கல்வெட்டுள்ளது. அப்படியே கவனித்தால் அதிலே ஞானசம்பந்தருடைய தேவாரம் பதியப்பட்டுள்ளது. வலப்பால் அன்னையுடைய சன்னதி சௌந்தரநாயகி சௌந்தரமாக அழகாக காட்சி தருகிறார். அவரை வணங்கி நேர திரும்பினால் மூலவர் தரிசனம். பெரிய கனமான சிவலிங்க பானத்துடன் நம்ம பவானி சங்கமேஸ்வரரை போன்ற ஒரு பெரிய பருத்த திருமேனியுடன் அதைவிட சற்று கம்பீரமாக இறைவன் காட்சி தருகிறார். அவரை பார்த்தவுடனே ஒரு சில ஆட்கள் ஒரு கம்பீரமா இருப்பாங்க. அவங்களை பார்த்த ஒரு பணிவு வரும் இல்லையா, அந்த பணிவு தன்னால் வரக்கூடிய அளவுக்கு ஒரு கம்பீரமான பல்லவனீஸ்வரர். அவரை தரிசித்து உள்மண்டபத்திலே வலப்பால் தில்லையிலே எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல நடராஜருடைய சபை இருக்கிறது. அது தரிசிக்க வேண்டிய ஒன்று, மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கும். இத்திருக்கோயில் 20/8/1958 கும்பாபிஷேகம் நடைபெற்ற திருக்கோயில்.
நாங்கள் சென்ற பொழுது அப்பொழுது நடந்தான் கடைசி கும்பாபிஷேகம். நாங்கள் 79களிலே சென்றிருந்தோம். இத்திருக்கோயிலிலே நாள்தோறும் 4 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. நாங்கள் சென்ற பொழுது பெருவிழா ஏதும் நடைபெற்றதாக யாரும் கூறவில்லை. ஆனால் பட்டினத்தாருடைய திருவிழா, பட்டினத்தார் அந்த இறையருள் பெற்ற சம்பவங்கள் எல்லாம் நினைவு கூறும் வண்ணம் 12 நாட்களுக்கு பட்டினத்தாருக்கு திருவிழா நடைபெறுகிறது. மிக சிறிய ஆலயம், பெரிய பிரமிப்பான ஆலயம் போல் தெரிந்தாலும் எளிமையான திருக்கோயில். தரிசித்து அப்படியே அந்த ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை படிக்கின்றோம். எண்ணாறு எயில்கள் மூன்றும் சீரும் எந்தைவிரான் இமையோர் கண்ணாய் உலகம் காக்க நின்ற கண்ணுதல் நன்னுமிடம் மன்னார் சோலை கோளவண்டு வைகளும் தேனருந்தி பன்னார் செய்யும் பட்டினத்து பல்லவன் ஈஸ்வரமே என்று அருமையான தேவாரம். அப்படியே அந்த மிக சிறந்த ஆற்றல் உடைய திரிபுரர்களை அழிப்பருவா சீற்றமடைய சீரிய அந்த என்னுடைய தலைவன் இமையோர் கண்ணாய் உலகம் காக்க நின்ற கண்ணுதல், இமையோர்களை காக்கக்கூடிய கண்ணாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் கண்ணுதல் நன்னுமிடம் மன்னார் சோலை, மண் அப்படியே ஆர்ந்து மலர்ந்து பச்சை பசேல் என்று அங்கே மலர்கள் சிவ பல வண்ணங்களில் மலர்ந்து அதிலே வண்ணமிகு வண்டுகளும் வண்ணத்து பூச்சிகளும் விடியல் காலையிலே தேன் அருந்தி இறைவனை சுற்றி ரீங்காரம் செய்கிறதாம். அப்படிப்பட்ட பட்டினத்து பல்லவன் ஈஸ்வரம் என்று மிக அற்புதமாக பேசுவார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அவருடைய தேவாரத்திலே அந்த குறும்பழா பதிகத்துல பாத்தீங்களா, அங்கங்க அந்த இயற்கை வர்ணனை மிக சிறப்பா இருக்கும். சில பாடல்கள இயற்கை அப்படியே லயிச்சிருப்பார். அதுபோல இங்கே அந்த பன்னார் சோலை கோளவண்டு வைகளும் தேனருந்தி பன்னார் செய்யும் பட்டினத்து பல்லவினை விடிய காலையிலே தேன் அருந்திட்டு சாமிகிட்ட இசைத்து கொண்டிருக்கிறதாம் அந்த வண்டுகள். ஏனெனில் அந்த வண்டு அருந்திய மலர்கள் எல்லாம் அந்த மட்டவில் மலராக பறித்து இறைவன் திருமேனியிலே சாத்தி இருக்கிறார். மலர்ந்த பூவை இறைவனுக்கு சாற்றக்கூடாது. வண்டு எச்சில் பயிர் அப்பவை என்பார். வண்டு எச்சில் படாத மலர்கள் இறைவனுக்கு சூட்டுதல் பண்டைய மரபு. விடிய கால அந்த மட்டு அவிழ்வதற்கு முன்னும் பறிச்சிடணும். மட்டு விரிஞ்சிருச்சுன்னா அந்த மொட்டு விரிந்துனா உள்ள போய் ஏதோ பூச்சி எச்சில் பண்ணிடும். அப்ப எச்சில்லாத பூவை சாத்தணும். எங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் பணி செய்த பொழுது இது கட்டாயமாகப்பட்டது. பூ கொய்வதற்கென்று ஒரு சிலருக்கு ஒரு வாடிக்கை தருவார்கள். அதில் அந்த விரிந்தும் விரியாமல் இருக்கக்கூடிய அந்த நுனியில கேப் வந்துடக்கூடாது. ஆனா கொஞ்சம் அப்படி அது அந்த பூ பறிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த மட்டு அவிழ்தான அப்படியே இறுக்கமா இருக்கிறது, அப்படியே மெதுவா லேசா விரியக்கூடிய அந்த பூக்களை எல்லாம் கொண்டு சாமியின் மேல் சாட்சி இருக்கிறார்கள். இங்கு மலர் நிறைய இருக்கிறது, தேன் அருந்துவோம் என்று வந்த வண்டுகள் வைகழை பொழுதிலே அந்த மலருக்கு தேனை அறிந்து இறைவனிடத்து பாட்டு செய்கின்றதாம். அப்படிப்பட்ட அற்புதமான பெருமான் இந்த பல்லவன் ஈஸ்வர பெருமான். ஆனால் நாங்கள் சென்ற பொழுது அவர் மேல் ஏதோ ஒரு ஜானு பொண்ணு கட்டிய மாதிரி ஏதோ ஒரு பூவை போட்டு இந்த பாடலை படித்து விட்டு உள்ளே இருந்த சாமியை நோக்கிய போது கொஞ்சம் மனசு தளர்னப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு முறை ஒரு சிதம்பரம் சென்ற பொழுது நல்ல எங்கள் பகுதியிலே ரோஜா நிறைய கிடைக்கும். அப்பொழுது நான் ஒசூரிலே இருந்தேன். டிவிஎஸ்ல நிறைய இந்த ரோஜா கார்டன்ஸ்ல போய் அப்படியே நல்ல மொட்டுக்களா விரியாத மொட்டுக்களா ஒரு நாள் தாங்குற மாதிரி எடுத்துட்டு போய் பெருமானுக்கு போட்டு, அதோட இந்த கல்லார்ந்த பூங்கொன்றை எங்க மேட்டூர்ல மாதேஸ்வரம் மலையில தேன் சுட்டக்கூடிய தேன் வாசனை அடிக்கும். அந்த ரோட்ல போகக்குள்ளவே அந்த கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் பேணிப்பார் பெருமான் அணிந்திருப்பதாக. அந்த பூவை ஒரு மூட்டை கொண்டு சாமி மேல கொட்டிட்டா அப்படியே எங்கிருந்து பண்பாடுன்னு சொல்லவே முடியாது. அதெல்லாம் ஒரு அனுபவிச்சு வாழ்ந்த வாழ்க்கை. அப்படி எல்லாம் நமக்கு கொடுக்கும் சந்தர்ப்பங்களை நல்ல விதமாக பயன்படுத்தி வாழ்ந்தால் இந்த பேரின்பம் கிடைக்கும். இங்கே அடுத்த அருட்பாவிலே பெருமான் பாடும் பொழுது
வாய்க்கமைய சொல்லவன் ஈச்சிறங்கு தோய் உம்பராம் பெருமை பல்லவன் ஈச்சிறத்து எம் பாவனம் என்பர். தேவர்கள் பணியக்கூடிய வண்ணம் பலவிதமான மந்திரங்களால் இறைவனை போற்றி புகழ்கின்ற பெருமையுடைய பல்லவன் ஈச்சிறத்து எம்பெருமான் என்று பாடுவார். ஆக இவ்வளவு சிறப்புடைய பல்லவன் ஈச்சரம் என்கின்ற காவிரி பூம்பட்டினம் செல்வம் வழியிலேயே அந்த ஆலயம் ரோட்டு மீதுதான் இருக்கு. ஆனா அங்க எங்க அப்புறம் பார்த்து பெரும்பாலும் நம்ம செல்லும் நேரத்துக்கு உச்சிகால முடிஞ்ச ஒரு 12:30 பெரும்பாலும் நடை சாத்திடுவாங்க. பிறகு மாலையில 5 மணிக்கு தான் திறப்பாங்க. இடையில நம்ம கடலை பார்த்துட்டு வந்துடும். அப்படி போகாம காவிரி பூம்புகார் போற எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அந்த இறைவனை தரிசித்தால் இறைவனும் மகிழ்வார். மற்றும் அங்க இருக்க இந்த ஓதுவா மூர்த்திகள் அன்பர்களுக்கும் ஏதோ ஒரு வேளை நல்ல டீக்காக ஒரு தொகை கிடைக்கும் இல்லையா? ஆக முயற்சி செய்யுங்கள். இன்று நாம் தரிசித்த முதல் திருத்தலம் பல்லவனீஸ்வரம், திருப்பல்லவனீஸ்வரம். இது காவிரி பூம்பட்டினத்திலே உள்ளது. சீர்காழி, சிதம்பரம், திருச்சாய்க்காடு, மயிலாடுதுறை முதலிய எல்லா ஊரிலும் பேருந்து இருக்கிறது. பூம்புகார் நீங்கள் நுழையும் பொழுது எல்லையில் உள்ள கண்ணகி வளைவை தாண்டியதும் சாலை ஓரத்தில் கோயில் இருக்கும். இறங்கி சவுந்தரநாயகியும் பல்லவனீஸ்வரரையும் தரிசித்து அவர் அருள் பெற்று நலம் பெற எல்லாமல்லையும் தந்தி திருவடி வணங்கி அடுத்ததாக நாம் தரிசிக்கக்கூடிய கோயில் திருவெண்காடு. இது சோழ நாட்டு திருத்தலங்களிலே 65வது, நம் தலவரிசையிலே 65வது திருத்தலம். சோழ நாட்டு வடகரை தலத்திலே 11வது தலம். இந்த இடத்திற்கு ஸ்வேதாரண்யம், ஸ்வேதவனம் என்று புராண பெயர். மயிலாடுதுறையில் இருந்து பேருந்து வசதி உள்ளது. மயிலாடுதுறை மங்கை மடம் செல்லும் நகர பேருந்து திருவெண்காடு வழியாக செல்கிறது. இந்திரனுடைய வெள்ளை யானை வழிபட்ட திருத்தலம். அதே போல நம்முடைய சித்தாந்தத்திலே பேசப்படும் மெய்கண்டார் அவர்களுடைய தந்தையா அச்சுத கலப்பாளர். மெய்கண்டார் அவதாரத்தை நாட்டுக்கு தந்து அருள் செய்த முக்குள நீர் உள்ள பதிவு. அவர் தன்னுடைய குருநாதரிடம் சென்று எனக்கு குழந்தை பேர் இல்லை என்று கேட்டு விசாரிக்கும் பொழுது, நீங்கள் இதுபோல சுவேதவனம் சென்று முக்குள நீர் ஆடி 48 நாட்கள் இறைவனை வழிபாடு செய்யுங்கள், இறையர்களால் உங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கும் என்பார். உங்களுக்கு எப்படி கேட்கிறீர்களோ அப்படி குழந்தை பிறக்கும் என்று கூறுவார்கள். குருநாத கூறிய உடனே அவர்களும் சடார் என்று எங்களுக்கு ஞானசம்பந்தை பெருமானை போன்ற ஒரு ஞானசம்பந்தர் எங்கள் மகனாக வந்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்க, அண்ணல் அருளினால் நிகழும் செல்லுங்கள் இருந்தாங்க. இங்கு வந்து தங்கி முக்குள நீராடி அங்க அப்படியே, அதாவது சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், 3 தீர்த்தம் இருக்கு, வெளிப்பிரகாரத்துல இருக்கு. அந்த முதலில் அக்னியில் நீராடி, பிறகு சூரிய தீர்த்தத்தில் நீராடி, இறுதியாக சந்திர தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் மக்கட்பேர் இன்றும் உண்டாகிறது. நிறைய பேர் நாம் அன்பர்களை அனுப்பியிருக்கேன், அவர்களுக்கும் நிகழ்ந்திருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பேர் கிடையாது என்று விதி. இறைவன் அவருடைய கனவிலே தோன்றி ஒரு அந்தனராக, விதியின்படி உங்கள் இருவருக்கும் குழந்தை பேர் கிடையாது என்று கூற, நம்முடைய அச்சுத கலப்பாளர் எங்களுக்காக தரவில்லை என்றாலும் இந்த முக்குள நீராடி இங்குள்ள ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை பாடியதற்காகவாவது தாங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறார்கள். அதன் பயனாக மெய்கண்டார் நமக்கு கிடைத்து சைவ சித்தாந்தம் கிடைத்தது. ஆக ஒரு தகப்பன், நம்முடைய கோள்கள் சாட்சியம் எது எப்படி இருந்தாலும், ஜாதகம் எப்படி இருந்தாலும்,
குருநாதர் ஒரு இடத்திற்கு சென்று வழிபடுங்கள் என்று உண்மையான பொருள் நம்ம குருவிற்க நமக்கு தெரியும் இல்லையா? யாரு சீரனுடைய மகிழ்ச்சியை தவிர சீரனுடைய முதிர்நிலையை அடைய சீரனுக்கு உதவுவதை தன்றி வேறு எதுவும் எதிர்பார்க்காத நல்ல குருநாதர் நமக்கு ஒரு ஆணையிட்டால் அதை சிறமேற்கொண்டு செய்தால் அது காரிய சித்தியாகும் என்பதற்கு இது ஒரு வரலாறு. அப்படியே அந்த முக்குளி நீரை தரிசித்து அப்படியே பார்த்து கொண்டு கோயிலிலே நுழைகிறோம். பெரிய கோயில், சுற்றுமதில்களுடன் நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. 3 மூர்த்திகள் திருத்தலத்திலே 3 மூர்த்திகள் இருக்கிறார்கள். 3 அம்பிகைகள் இருக்கின்றார்கள். 3 தீர்த்தங்கள் இருக்கின்றன. இதுதான் இங்க சிறப்பு. மிக சிறப்பு என்னன்னா, 3 குளம் இருக்கும், 2 குளம் இருக்கும், அப்படி இருக்குமே தவிர இங்கு 3 இறைவன். ஒருவர் சுவேதாரண்யர், இன்னொருவர் அகோரர், இன்னொருவர் நடராசர். 3 திருமேனிகள் இறைவனுக்கு முக்கியமாக இங்கே இருக்கின்றன. அதே போல அங்கே மரங்கள் தலவிருட்சம் 3 இருக்கிறது. அவை வட ஆலமரம், கொன்றை, வில்வம். இங்கே அம்பிகை பிரம்ம வித்யா நாயகி, துர்கை, காளி என்று 3 அம்பிகைகள் இருக்கிறார்கள். தீர்த்தம் என்று பார்த்தால் சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்று இருக்கிறது. இவ்வளவு சிறப்புடைய திருக்கோயில் இது. இத்திருக்கோயில் முக்குளத்திலே அந்த வெண்காட்டு முக்குள நீர் என்பார்கள். நீராடி வழிபாடு செய்தால் நினைத்த செயல் அனைத்தும் கைகூடும் என்பது ஞான சம்பந்த பெருமானுடைய அமுதவாள். இதை சொல்லிதான் அவர்கள் மெய்கண்டாரை ஈண்டார்கள். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையனோடுள்ள நினைவாயினவே வரம் பெறுவர், ஐயுற வேண்டாம் ஒன்றும் வேயன தோல் உமைபங்கன் வெங்காட்டு முக்குடனி தோய் வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே என்பார். இந்த முக்குள நீரிலே நீராடினால் வினை பற்றாது, உமைபங்கனுடைய அருள் கிடைக்கும் என்று என்ன தருவார்? பிள்ளையோட அந்த பிரிவில்லாத தன்மையுடைய நல்ல ஆயுளுடன் கூடிய பிள்ளைகளோடு அவர்கள் எதை கேட்கிறா அத்தனையும் தருவாருங்க. இப்படி பெருமான் பாடி ஞானசம்பந்த தேவாரத்தை பாடியும் தாங்கள் இப்படி சொன்னால் அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஞானசம்பந்த பெருமான் திருப்பதி கிழக்கு, எனவே குழந்தை கொடுங்க கேட்டார்களாம். அது பெரிய கதை, அது இருக்கட்டும். அதே போல இங்கே ஒரு தாலாட்டு பாடல் உண்டு, இக்குலச்சிறப்பை விளக்குது. சங்குமுகமாடி சாயாவனம் பார்த்து முக்குளமும் ஆடி முக்தி பெற வந்தானோ என்று பேசும் அந்த பாடல். சிறிய ஊர், கோயில் பெரியது. இறைவனுடைய பெயர் சுவேதாரண்யேஸ்வரர், வெண்காட்டுநாதர். அம்பியுடைய திருநாமம் பிரம்ம வித்யா நாயகி. தலவிருட்சம் என்றால் சிறப்பான தலவிருட்சமாக வட ஆள் இருக்கிறது. அங்கே குளம் சந்திர தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம். இவையெல்லாம் வெளிப்பிரகாரத்தில் முதலில் அக்னியிலே நீராடி, பிறகு சூரிய தீர்த்தத்தில் நீராடி, பிறகு சந்திர தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் மட்டுமே வழிபாட்டின் பயன் கிடைக்கும் என்பது இங்கு உறுதி செய்யப்பட்ட உண்மை. ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் காட்சியளிக்கிறது. கிழக்கு வாயில் பக்கத்திலே தேவஸ்தானம் நடத்தும் மெய்கண்டார் பாடசாலை உள்ளது. உள்ளிடம் பரந்த இடப்பரப்பு. உள்ளே நுழைகிறோம். இடப்பால் முக்குளத்தில் ஒன்றான அக்னி தீர்த்தம் உள்ளது. அப்படியே நீராடி கரையிலே விநாயகர், மெய்கண்டார் சன்னதிகளை தரிசித்து பிரகாரத்தின் பக்கத்திலே அடுத்துள்ள தீர்த்த குளமாகிய சூரிய தீர்த்தத்தில் நீராடுகிறோம். கரையில் பக்கத்தில் அடுத்திருந்த சூரியத்தை நீராடியவுடன் அங்கே கரையிலே சூரிய தீர்த்தலிங்கம் சன்னதி உள்ளது. அவரை வழிபட்டு சுப்பிரமணியர் மண்டபம், ஆறுமுக சன்னதி ஆவித்தை தரிசித்து அடுத்து அம்பாளுடைய சன்னிதானம் தனி கோயிலாக உள்ளது.
முகப்பிலே நவக்கோள்களில் ஒன்றான புதனுடைய சன்னதி இருக்கிறது. இந்த புதனுக்குரிய அதிபதி ஞானசொக்கநாதர். புதன் தன்னுடைய வினை நீங்கப்பட்ட திருத்தலம் இந்த திருவெண்காடு. அந்த புதனுடைய சன்னதி எதிரில் இருக்கிறது. அடுத்ததான சந்திர தீர்த்தம் உள்ளது. இத்தலம் புதனுக்குரிய திருத்தலம் ஆதலின் புதனை வலம் வந்து வழிபட்ட பின்புதான் இங்கே நாம் தரிசனம் பூர்த்தி செய்ய வேண்டும். புதன் சன்னதிக்கு பக்கத்தில் முள்ளில்லாத வில்வ மரம் உள்ளது. வேறு எங்கும் காண முடியாது, இங்கே மட்டும் இருக்கிறது. எங்களுக்கு தெரிந்து வேற எங்கும் இல்லை. இதன் பக்கத்திலே பிரம்ம பீடம் உள்ளது. வழிபட்ட பிரம்மனுக்கு அம்பாள் வித்தை உபதேசம் செய்கிறார். அதனால் அம்பிகைக்கு இந்த அம்பிகை பிரம்மனுக்கு இந்த படைத்தல் தொழிலை உபதேசம் செய்த இடமாகுதலில் இந்த அம்பிகைக்கு பிரம்ம வித்யாம்பிகை என்று பெயர். அன்னை தரிசிக்கிறோம். அம்பாள் சன்னதிக்குள் வடப்பால் பள்ளியறை, நேரே அம்பாள் தரிசனம். உள்பிரகாரத்தில் பார்த்தோம் என்றால் பிள்ளையிடுக்கி அம்பாள் என்ற பெயரில் ஒரு திருமேனி இருக்கிறது. இந்த அம்பிகை சுக்கிரவார அம்மன் சந்நிதியும் பக்கத்தில் இருக்கிறது. இரண்டையும் தரிசிக்க வேண்டும். இந்த பிள்ளையிடுக்கி அம்பாள் என்பது குகாம்பாள் என்ற அவளுக்கு பெயர். குகனையும் இடுப்பில் தாங்கியவள். அப்படி என்ன, நீங்க வேளாங்கண்ணி அங்க போனீங்களா? இந்த பிள்ளையடிக்கு அம்மன் தான் பின்னால வேளாங்கண்ணி மாதாவை போயிட்டாங்க. முருகப்பெருமான் யாராயிட்டாரு? இயேசு ஆயிட்டாரு. ரெண்டு தோற்றம் ஒரே மாதிரி இருக்கும். அவங்களுக்கு மேல எல்லாம் கலவை எல்லாம் போட்டு வேற மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த பிரம்ம வித்யாம்பிகை அங்கே இருக்கிறார். அவரை தாண்டி அம்பாள் சன்னதிக்குள் நாம் சென்றது யாரை பார்க்கிறோம்? பிள்ளையிடிக்கு அம்பாளை தரிசிக்கிறோம். அங்கேயே உள்ளே சுக்கிரவார அம்மன் என்ற ஒரு அம்பிகையும் இருக்கிறார். தரிசித்து அப்படியே சந்திர தீர்த்தத்தில் நீராடி அப்படியே பார்த்தால் வட ஆலமரம் உள்ளது. மிகப்பெரிய ஆலமரமாக தலைத்து மிகப்பெரிய ஆலமரம். அடையாறு ஆலமரம் எல்லாம் அதன் சிறிய மரமாக தெரியும். அவ்வளவு பெரிய ஆலமரம். ஆங்காங்கே விழுதுகள் ஊண்டி அவை தனித்தனி மரங்களாக கிளைத்து விசாலமாக தலைத்துள்ளது. மரத்தடியிலே விநாயகர் இருக்கிறார். அவருக்கு எதிரே ருத்ரபாதம் என்ற பெயரில் இரு திருவடிகள் செதுக்கப்பட்டுள்ளன. சந்திரன் வழிபட்ட லிங்கம் இந்த ருத்ரபாதம் என்ற இடம். இங்கே தான் சந்திரன் வழிபட்ட சிவலிங்கம் இருக்கிறது. அவரையும் வணங்கி வெளிவளம் முடித்து கொடிமரம் தொழுது சென்றால் வடப்பால் உற்சவ மண்டபம் உள்ளது. பக்கத்தில் அலுவலகம். வாயில் முகப்பின் மேலே வண்ணச்சுதையிலே இறைவனுடைய திருமண காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. வாயிலை கடந்து உள் செல்கிறோம். பிரகாரத்திலே சோமசுந்தரருடைய தரிசனம். 63 மூல திருமேனிகள். இரு வரிசைகளிலே முன்பின்னாக அழகுற காட்சி தெரியும். மற்ற இடத்துல ஒரே வரிசையை வச்சிருப்பாங்க, இங்க முன்பின்னா அழகா வச்சிருப்பாங்க. மூல திருமேனிகள் பின் வரிசையாகவும் உற்சவ திருமேனிகள் முன்வரிசையாகவும் இரு வரிசைகளிலே வைக்கப்பட்டுள்ளன. அடுத்து பார்த்தால் பத்திரகாளி அன்னையுடைய சன்னதி. நம்பெருமான் அகோரமூர்த்தியாக உள்ள தலங்களில் பத்திரகாளி அன்னையும் இருப்பார் கண்டிப்பாக. ஆக இத்தலம் அகோரமூர்த்தி தலமாதலின் இங்கும் பத்திரகாளி அம்மன் சன்னதி உள்ளது. அடுத்ததாக வீரபத்திரர், இடும்பன், சுகாசனமூர்த்தி, நாகலிங்கம், நால்வர், விநாயக பெருமான், விஸ்வேஸ்வரமலிய திருமேனிகள் ஒரு மண்டபத்தில் வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன. அப்படியே வழிபட்டு கஜலட்சுமி தரிசனத்தை முடித்து இந்த தலத்திற்குரிய சிறப்பு மூர்த்தியாகி அகோரமூர்த்தி என்ற அந்த நின்ற திருமேனியராய் சூளத்தை இரு கையிலும் சாய பிடித்து 8 கரங்கள் உடையவராய் சற்று தலையை சாய்த்து முன்பின்னாக திருவடி வைத்து வேற அழகு. அது கோரம் என்றால் சகிக்க முடியாத தன்மைக்கு கோரம்னு பேரு. அகோரம்னா அழகில் சிறந்த, கோரம் இல்லாத அழகு, அற்புதமான அழகுன்னு பேரு. அகோரம்னா நம்ம ஏதோ அவர் ரொம்ப அகோரமா இருக்கானா அழகா இருக்கானா. இங்க நான் கூட போனப்ப இல்லடா அகோரமூர்த்தினா கோர கொள்ளை கொடுவா மேசியோட சாமி ஒரு மாதிரி இருப்பாருன்னு நினைச்சிட்டு போனா, அவர் என்னன்னா அது வேற லெவலு. என்ன
அப்படி நிற்கிறார், கம்பீரமா நிற்கிறார். சூளத்தை இரு கைகளிலும் சாய பிடித்து 8 கரங்களோடு சற்று தலையை சாய்த்து முன்பின்னாக திருவடிகளை வைத்து மிக்க அழகாக, உண்மையிலேயே அற்புதமூர்த்தி. அற்புதமூர்த்தி என்பதற்கு தான் அகோரமூர்த்தின்னு வேறு. அற்புதமூர்த்தியாக காட்சி தருகிறார். அவரை விட்டு பிரிய மனமே வர முடியும். இப்பொழுது கூட அவர் அடியேனின் கண்முன் மனக்கண்ணிலும் அப்படியே கண்முன் நிற்பது போன்ற அந்த ஒரு அற்புதமான காட்சி. சலந்தருடைய மகன் மருத்துவன். இவன் இறைவனை நோக்கி தவம் செய்கிறான். இறைவன் காட்சி தந்து சூளத்தை தந்து அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தி அருள் செய்கிறார். ஆனால் அந்த மருத்துவன் என்ன செய்கிறான் என்றால், சலந்தனுடைய மகன் அவன் அசுர குலத்தை சேர்ந்தவன். நாம் என்னதான் இருந்தாலும் அந்த நாம் சார்ந்த குலம் சார்ந்த பண்புகள் எல்லோருக்குள்ள இருக்கும். இவன் அசுர குலம்ங்கிறதுனால அவன் என்ன பண்ணிட்டான்னா, சாமியுடைய சூலமே கையில இருக்குன்ட்டு அந்த நிறைய பேரு தேவர்கள் முனிவர்களை தவம் செய்ய விடாமல் தடை துன்பப்படுத்துகிறார். இதை அறிந்த இறைவன் சினத்தோடு நந்தியை அனுப்புகிறார். போய் அவங்ககிட்ட என்னன்னு கேட்டுவாங்க. நந்தி வரார். போர் தொடுக்கையிலே மருத்துவன் ஒரு மாய சூளத்தை அவர் மீது ஏறுகிறான் அந்த சலந்தரின் மகன். அச்சூளம் நந்தியின் உடலை 9 இடங்களில் துளைத்து விட்டு போயிடுச்சு. இதை அறிந்த இறைவன் பிரம்மாண்டமான அகோரமூர்த்தியாக வடிவு கொண்டு வந்து அந்த மருத்துவனை அழித்தார் என்பது தலவரலாறு. இவ்வாறு அழித்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பூர நட்சத்திரம் அன்று, மாசி மகத்துக்கு அடுத்த நாள். இதனால் இன்றும் இத்திருக்கோயிலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 10 மணிக்கு மேல் 2ஆம் கால முடிவில் அகோரமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. திருவெண்காடு வருவோர் ஞாயிறு நாளாக அமைந்தால் அன்று இரவு தங்கி ஆலயத்தில் வழிபாடும் நடைபெறும் சரியான நேரத்தை கேட்டு தெரிந்து கொண்டு கட்டாயமாக இந்த வழிபாட்டை தரிசிக்க வேண்டும். ஏனால் நீங்க அந்த தரிசனம் பார்க்காத வந்தா நீங்க திருவெண்காடு போய் பயனே கிடையாது. ஆக இவ்வரலாற்றையொற்றி சாமி சன்னதிக்கு எதிரில் வெளியே உள்ள நந்தியின் உடம்பிலே 9 துவாரங்கள் இருப்பதை இன்றும் காண முடிகிறது. மூல அகோரமூர்த்தியின் பக்கத்திலே உற்சவ அகோரமூர்த்தி காட்சி தருகிறார். அற்புதமான வேலைப்பாடு. காண காண அவருக்கு பிரிவே மனம் வராது, அப்படி அழகு. திருவடியிலே ஒரு புறம் மருத்துவன் அழிந்து தலை சாய்த்து கீழே விழுவது போன்ற அமைப்பிலும், மறுபுறம் நந்தியும் உள்ளது காணத்தக்க காட்சி. எல்லாம் போறோம், இவதான் அகோரமூர்த்தியெல்லாம் வரக்கூடாது, நின்று அனுபவிக்கணும். என்ன ஒரு பூ, அப்படி ஒரு பூ பார்த்தா மல்லிப்பூன்னு போகக்கூடாது. அந்த மல்லிப்பூ அதுல ஒரு 5-6 இதழ்கள், அது வெண்மை நிறம். அது ஏன் வெண்மை நிறம்னா, அந்தி பூச்சிக்கு இரவுல கண் தெரியாது. அதனால அந்த பார்வை மங்களாவுடைய அந்தி பூச்சிக்கு தெளிவா தெரியும். வெள்ளைக்கல் சாமி வச்சிருக்கார். அது போதாத குறைக்கு இந்த மலர் இங்கேயும் அடையாளம் காட்ட ஒரு மனம் வைத்திருக்காராம் சாமி. அந்த பூவில் தேனர் பண்டுக்காக தான் இவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணி இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி சாமி அந்த பூவை படிச்சிருக்காரு. அப்படி இந்த மலரை ரசிப்பது போல அந்த அகோரமூர்த்தி ரசிக்கணும். என்ன 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 இது எங்க இருக்கு, நந்தி எங்க இருக்காரு, மருத்துவன் எங்கே இருக்கிறான், சாமி எப்படி, இதுதான் இந்த சூலமா, அடடா நந்தி உடம்புல, அப்படி எல்லாம் ரசிக்கணும். அப்படி ரசித்து ரசித்து அது அந்த அபிஷேகத்தின் போது வேற லெவலா இருப்பார் சாமி. ஆக அந்த அபிஷேகத்தை அன்பு கூர்ந்து ஞாயிற்றுக்கிழமை செல்வ நேரங்காலம் விசாரித்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதே போல இங்கே இந்த அகோரமூர்த்திக்கு கோயில் பெருவிழாவில் 5ஆம் நாள் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு திருவீதி விழா வருவார். புறப்பாட்டின் போது மாசிப்பூர அபிஷேகத்தின் போது, அது சிறப்பு அபிஷேகம், அது மாசிப்பூர அபிஷேகம். ஒவ்வொரு மாதமும் அந்த பூர அபிஷேகம் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அபிஷேகம் விசாரித்து தங்கி இருந்து சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இம்மூர்த்திக்கு செய்யப்படும் சிறப்புகள் பல பல. 1000 புட்டிகளில் பன்னீர் அபிஷேகம். மாசி பூரத்தின்னைக்கு நடராஜா என்ன பன்னீர் ஊத்திக்கிறாரு, அதெல்லாம் சும்மா. இவர் 1000 பாட்டில் பன்னீர் ஊத்திக்குவார். எண்ணற்ற ரோஜா மாலைகள் வந்துட்டே இருக்கும், போட்டுட்டே இருப்பாங்க.
இந்த புறப்பாட்டின் போது இந்த ஆளு ஒரு வினாடிக்கு ஒரு பட்டு சாத்துவாங்க. அடிக்கு ஒரு அடி நடந்தா அடுத்த வேட்டி, அப்படி வேற லெவலா இருப்பார் தலைவர். போய் இதெல்லாம் பார்க்கணும். மாசி போறதப்ப திருவெண்காடு சென்று ஒரே ஒரு முறை அந்த தவம் கிடைத்தது. அப்படியே நிறைய சிறப்பு இருக்கு, சொல்லிட்டே போலாம். ஆனா மணி 9 போகுது. அடுத்து நடராஜ சபை தில்லையை போல செப்பறையில் இருக்கிறது. செப்பினால் வேந்த கூரை கூட அமைந்துள்ளது. உள்ளே உள்ள